கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த காணொலியை மறுசீரமைப்பு குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தவறு என்பது தவறாகவே போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னா நம்மளை சந்திக்கிறார். இப்பொழுதும் பாருங்கள், ஆதாமோட கர்த்தர் பேசுகிறார். ஏன்பா இப்படி செய்த அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான். என்ன சொன்னான் அப்படின்னா, தேவரீர் அடியேனோடு கூட இருக்கும்படி நீர் கொடுத்த அந்த பெண் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்றான். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இல்லை 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பெரும்பாலும் காரியங்களை பாருங்களேன், தான் ஒரு தவறு செய்து விட்டோம். சரி, தவறுக்கு 2 பேருக்கு வேணும்ல. தவறு செய்யணும்னா 2 பேர் வேணும். ஒன்று லூசிபர் வேணும், இன்னொன்று ஆணோ பெண்ணை வேணும். 2 நபர் சேர்ந்து தவறு செய்வதற்கு இன்னொரு நபர் யார் வரணும்னா லூசிபர் தான் வரணும். தவறுன்னு ஒன்று வரும் பொழுது, தப்புன்னு ஒன்று வரும் பொழுது, சில காரியங்கள் மாற்றி அமைக்கப்படும் பொழுது தேவன் சரியான காரியத்தை செய்யும்படி நம்மளை தூண்டுவார், ஆவியானவர் தூண்டுவார். ஆனால் லூசிபர் தவறான காரியத்தை செய்ய வைத்து விட்டதோடு மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான் அப்படின்னா அந்த தவறை மறைக்க பார்க்கும். தவற குற்ற உணர்வு சாட்சி இல்லையா, குற்ற உணர்வு, குற்றம். குற்றத்தை செய்தாச்சுனாலே விலகி வாழ்வாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் சரியாக தான் இருந்தேன், நான் அந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்யலை, போய் தேடி போய் பிடிக்கலை, நீர் எனக்கு தந்தீர்லாம் ஒரு மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதாம் கர்த்தரையே குற்றப்படுத்துகிறான். அந்த அளவுக்கு குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஆகிட்டான். எப்படி, நீங்கள் தந்த மனைவி, நான் தனியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணல. ஆமாம், இப்போ அவன் வந்த பிறகு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லைப்பா, நான் உனக்கு விதித்த விதிமுறைகளை நீ மீறினதுனால என்ன வந்துட்டு அப்படின்னா பாவம் உள்ள வந்தது, பாவத்தினால் மரணம் உள்ள வந்தது. எப்படி, மீறுதல்னால பாவம், பாவத்தினால மரணம் வந்துட்டு. இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்ட்டு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பேசும்போது, நீர் எனக்கு தந்த மனைவி அப்படின்னு சொல்லி மனைவியை குற்றப்படுத்துகிறான் கர்த்தருக்கு முன்பாக. இன்றைக்கி நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அதெல்லாம் சரியாக இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். பேச வைக்கிறான் லூசிபர். இப்போ ஆத்மா மரிச்சு போச்சு, பார்த்தீங்களா, ஆவி மரிச்சு போச்சா, பேசுகிறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இந்த மரணத்திலிருந்து முதல்ல என்ன செய்யணும், தூக்கி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆதாம் மனைவியை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான், தன்னுடைய சொந்த சரீரத்தை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நிறைய வீடுகளில் மனைவி மேலே நிறைய தப்புன்னு குற்றப்படுத்துவாங்க. அந்த அம்மாவும் சும்மா இருக்காது, நீங்கள் அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி செய்யலை, எப்படி செய்யலைன்னு ஏதாவது குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த குற்றப்படுத்துறது என்னன்னு கேட்டால் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்பது மக்களுக்கு தெரியாதுங்க. குற்றப்படுத்துவது சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்பது என்ன செய்யாது, தெரியாது. இந்த ஆயுதத்தால் அநேகரை வீழ்த்திட்டான், சாத்தான் வீழ்த்திட்டான். அவனுடைய ஆயுதமே என்ன தெரியுமா, தவறு செய்ய வைப்பது, தவறிலே உட்கார வைப்பது, தவறை திருந்த விடாதபடிக்கு அதற்குள்ளே வைப்பது, அந்த தவறை மறைப்பதற்கு என்ன வேணாலும் செய்யும்படி அவன் செயல்படுத்துவான். ஆனால் மக்கள் இன்னைக்கு ஏமாந்து அதே பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் தவித்து எங்கெங்கெல்லாம் ஜெபம் நடக்க அங்கெல்லாம் வந்து ஓடுறது, எங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஓடுறது. என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஏன்னா வேதம் சொல்கிற, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று தங்கி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறான். மறைவான குற்றங்கள் அது நீக்கப்பட வேண்டும். சரிங்களா, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தவறு இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு தெய்வ சமூகத்தில் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.